இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேதவசனம் சங்கீதம் 86:11. கர்த்தாவே, உமது வழியே எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். சாமுவேல் லீ ஃபெவர் என்பவர் பிரான்ஸ் நாட்டிற்கு அர்ப்பணியாளராய் சென்றார். அவருடைய சகோதரி அவரிடம், அண்ணா, பிரான்ஸ் நாட்டில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்களே, அவர்களில் யாருக்கு உன்னுடைய நற்செய்தி தேவை என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பாய்? உன்னுடைய முயற்சியோ வைக்கோல் போரில் ஊசி தேடுவதைப் போல் இருக்குமே என்றாள். அவர் சிரித்துவிட்டு, ஆம், நீ சொல்வது உண்மைதான். ஊசி இருக்குமிடம் எனக்கும் உனக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் தமக்கு தேவையான மனிதர்களை கொண்டு தேவையான மனிதர்களை சந்திப்பார். நான் போகும் இடத்துக்கான வழிகாட்டியாய் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார் என்று பதிலளித்தார். பிரான்ஸ் நாடும் எழுப்புதலை சந்தித்தது. தேவ வழிநடத்துதலுக்கு தடையாக காணப்படும் நம்முடைய மீறுதல்கள் நீங்க அவரை நோக்கி பார்ப்போம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இஸ்ரவேலரை வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் பராமரித்த கர்த்தரின் மகத்துவங்களை எண்ணி முடியாது. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து வருவது போல நாம் நடந்து வரும் வழிகள் எல்லாவற்றிலும் நமக்கு வழிகாட்டியாகவும் தூக்கி சுமப்பவராகவும் காணப்படுகிறார். பாளையமிறங்க வேண்டிய இடத்தை பார்க்கவும், போக வேண்டிய வழியை இஸ்ரவேலருக்கு காட்டவும், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஆலயம் சென்று உண்மையாய் தேவனை தொழுது கொண்டால் அவர் நம்மை நேர்த்தியான பாதையில் நடத்துவார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் நடக்க வேண்டிய பாதை அறிந்திருக்கிறவரே, நீங்க எங்களுக்கு போதித்து சரியான பாதையில் எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.